ஹாய். வலிப்பு, காக்கா வலிப்புன்னு வருது இல்லையா? அது நமக்கு பரம்பரை நோயா? இல்ல மருந்து மாத்திரையில சரி பண்ணிடலாமா? அப்படின்ட்டு ஒரு டாக்டர் திவ்யான்னு இருக்காங்க. அவங்க ஒப்பீனியன் குடுத்துருக்காங்க. அதுலேருந்து நான் படிச்சத உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். பிரெயின், மூளைங்கிறது ஒரு ஒரு பவர்ஃபுல் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. நெறைய நரம்புகள் இதுல இருக்கு. நெறைய சமிக்ஞைகள் மூளை பிற பகுதிகளுக்கு, உடலுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கு நாள் பூரா. உறக்கத்திலயுமே அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒரு கணினியோட சிப்புன்னு சொல்றோம் இல்லையா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒண்ணு. அத மின்னணு நிலையம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி மூளைய நம்ம சொல்லலாங்க. வலிப்பு நோய் என்றால் என்ன? அது மெயினா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. சில நேரங்கள்ல மூளையில் தேவையற்ற அல்லது அளவுக்கு அதிகமான நரம்பணு மின் கசிவு வெளிப்படும் பொழுது உடலில் ஏற்படும் மாற்றமே வலிப்பு. இதுல 3 விதமா சொல்றாங்க. ஒண்ணு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, காக்காய் வலிப்பு அப்படிம்பாங்க. 2வது ஜென்னி ஃபிட்ஸ்ம்பாங்க. ஃபிட்ஸ்ன்னு ஒண்ணு வரும். 3வது எபிலெப்சி. இந்த 3 விதமா இந்த ஃபிட்ஸ், அதாவது இந்த வலிப்பு நோயை வர்ணிக்கிறாங்க, விவரிக்கிறாங்க மருத்துவர்கள். வலிப்பு நோய்க்கான காரணங்கள் என்ன? இதனால வருது இது. மூளையில் ஏற்படும் ரத்த ஓட்ட பாதிப்பு. இதனால பிரெயின் அட்டாக்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான் மெயின் ரீசன் சொல்றாங்க. சில சமயம் ஹெட் இன்ஜுரி ஆறதுனால கூட இது வரத்துக்கு ஸ்கோப் இருக்கு. மூளையில புற்றுநோய் அது இருந்தாலும், பிரெயின் டியூமர்ஸ் சொல்றோம் இல்லையா? அது மூளையில் பூச்சிக்கட்டின்னு சொல்லுவாங்க. இது இதனாலையுமே உங்களுக்கு இந்த ரெண்டும் இருந்தாலும் உங்களுக்கு மூளையிலேருந்து நரம்பணுக்கள் சரியா வேலை செய்யாம போகலாம். அதனால ஃபிட்ஸ் வரலாம் உங்களுக்கு. அப்புறம் மூளை காசநோய், டியூபர்குலோமான்னு சொல்றாங்க. அது மூளை காய்ச்சல், இது வந்தாலும் உங்களுக்கு பிரெயின் ஃபீவர். தூக்கம் இல்லை, சரியான தூக்கம் இல்லை, இரவு நேரத்தில் தூங்கலை அப்படின்னாலுமே வரலாம். இல்லை மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் சில சமயம் இது வரலாம். போதைப் பொருள் உபயோகம் இருக்கிறவர்களுக்கும் இது வரதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கு. பல பேருக்கு எந்த காரணமும் இல்லாமல் கூட இது வரலாம். அதனால இதுதான் அப்படிங்கிற ஒரு ரீசன் இன்னும் மருத்துவ உலகம் சொல்லலை. வலிப்பு நோயின் அறிகுறி என்னவா இருக்கும்? நமக்கு கை கால் இழுத்தல், இது நம்ம காமனா எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். வாயில சில பேருக்கு நுரை தள்ளும். அதே மாதிரி சுய நினைவு மாறிடும், சுய நினைவு இருக்காது. உடலின் ஒரு பாகம் துடிக்கும், அப்படி வெட்டுறதுமாங்க இல்லையா? அது மாதிரி வெட்டும். கண்கள் மேலே சொருகும். சில சமயம் சுய நினைவின்றி சிறுநீர் கழித்தல், அதுவும் ஆகும். திடீரென மயக்கம் போட்டு விழுவாங்க. கண் சிமிட்டுதல், அதுவும் வரும். நினைவின்றி சப்பு கொட்டுதல், அதுவுமே வரும் உங்களுக்கு. சில நிமிடங்களில் சுய நினைவின்றி பேசுறது, இதெல்லாமே அந்த வலிப்பு நோயின் அறிகுறிகள். வலிப்பு நோய் யாரை பாதிக்கும்? அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. மொத்த மக்கள் தொகையில 100 பேர்ல 3லேருந்து 5 பேருக்கு வலிப்பு நோய் இருக்கிறதா மருத்துவ உலகம் சொல்லுதுங்க. இந்நோய்க்கு வயது வரம்பு கிடையாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எந்த வயதிலும் இது வரலாம். இது பரம்பரை நோயா அப்படின்னுங்கிற கேள்விக்கு பதில் பெரும்பாலும் இது பரம்பரை நோய் அல்ல. மிக குறைந்த நபருக்கே 10% வச்சுங்களேன், 90 பேருக்கு அது மாதிரி கிடையாது. 10 பேருக்கு இது பரம்பரை வழியும் தொடர வாய்ப்பு இருக்கு. இந்த நோய் உள்ளவர்களுக்கு செய்யப்படும் சோதனைகள் என்ன? இஇஜின்னு சொல்றாங்க இல்லையா? மூளையின் மின் அதிர்வை வரைபடமாக்குதல், இது பண்ணுவாங்க. சிடி ஸ்கேன் அப்படின்றாங்க இல்லையா? அது பண்ணுவாங்க. மூளையின் பாகங்களை கணினி மூலம் படம் எடுத்தல், இது பரவலா எல்லா இடத்துலையும் நடக்கிறது, சிடி ஸ்கேன். அதே மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன், இது காந்த அதிர்வு மூலம் மிக துல்லியமாக மூளையின் பாகங்களை படம் எடுத்தல். இந்த 3 விதமா நம்ம பரிசோதனை செய்யறாங்க. இந்த நோய் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மூளை நரம்பியல் மருத்துவ நிபுணரை சந்தித்து நோயின் வகை, நோய்க்கான காரணம் ஆகியவற்றை பரிசோதனைகள் மூலம் கண்டறிந்து அவரின் அறிவுரைப்படி தொடர்ந்து மருந்து உட்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். டேப்லெட்ஸை நிறுத்தக்கூடாது. பீரியாடிசிட்டியும் கரெக்டாக இருக்கணும். இதில் எவ்வளவு காலம் வரை மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இது நோயோட தீவிரத்தை பொறுத்தது. தீவிரம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்ததுங்கிறது. அது எத்தனை தன்மைங்கிறது அதையும் பொறுத்தது. கிட்டத்தட்ட இது நார்மலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த நோய் உள்ளவர்கள். பிறகு குணமாயிடுச்சான்னு பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மருந்துகளை நிறுத்திடலாம். இந்நோய் உள்ளவர்கள் வாகனங்களை ஓட்டலாமா? பெரும்பாலும் இதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா எந்த நேரத்தில் இது வரும்னு தெரியாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு சுயநினைவு போக வாய்ப்பு இருக்கிறனால விபத்துகள் உண்டாக ஸ்கோப் இருக்கு. அதனால வாகனம் ஓட்டுறதை தவிர்க்கிறது நல்லது. வலிப்பு நோய் உள்ளவர்கள் செய்யக்கூடாதவை என்ன? தேவையற்ற மன உளைச்சல் கூடாதுங்க. ஏதாவது வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது. உயிருக்கு ஆபத்தான அந்த நகரும் அந்த மெஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஒர்க்னு சொல்றாங்க இல்லையா?
கையை வச்சு டக்குன்னு அந்த நேரத்தில் எடுக்கணும், இந்த மாதிரியான சில வேலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. மெயினாக வாகனம் ஓட்டுறது தவிர்க்கிறது பெட்டர். அதே மாதிரி கணினி ரொம்ப நேரம் பார்க்குறது, இல்லாட்டி திரைப்படம் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கிறது, தொலைக்காட்சி, இதையுமே நீங்கள் தவிர்க்கிறது பெட்டர். கண்ணுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவையாக இருக்கும் உங்களுக்கு. முறையான சிகிச்சை செய்யவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒருத்தரையும் அந்த ஃபிட்ஸ் வரப்போ மூளையில் சில நரம்புகள் பாதிப்பு ஏற்படுது. தொடர்ந்து வர வர என்ன ஆகும்னா மூளையின் தன்மை செயலிழக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் தகுந்த மாத்திரைகளை தகுந்த நேரத்தில் அந்த வரையறுக்கப்பட்ட நாட்கள் வரைக்கும் சரியாக எடுக்கணுங்கிறது மருத்துவரோட அறிவுரைகள். முதலுதவி வழிமுறை என்ன? ஃபர்ஸ்ட் எய்டு, அதாவது நம்ம யாராவது பார்க்குறோம் ரோட்டில் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு செய்யணும்னா, அபாயகரமான இடத்துல நோயாளி இருந்தாங்கன்னா அவங்கள சாலையிலேருந்து தூரம் அப்புறப்படுத்தி ஓரமாக கொண்டு வந்து வைக்கிறது. ரெண்டாவது, உடல் ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் தளர்வாக்குறது, மூச்சு சீராக அவங்களுக்கு போகிறதுக்காக. ஒரு பக்கமாக ஒரு கழித்து படுக்க வைக்கணுங்கிறது மருத்துவர் சொல்கிறாங்க. நேராக படுத்திருந்தாங்கன்னா சில சமயம் அந்த நாக்கு உள்ளே போய் மடித்து அவங்கள அதையே பாதிப்பாக மாறும்னு ஒரு பக்கமாக திரும்பி படுங்க. அவங்களோட சுய நினைவு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு தண்ணியோ இல்லாட்டி திரவ உணவோ இல்லாட்டி சாலிட் ஃபுட்டும்பாங்க இல்லையா, உணவு வகைகள் எதையும் அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்க சுய நினைவு வரட்டும். சாவி மற்றும் இரும்பு ஐட்டம் எதுவும் பக்கத்தில் கொடுக்காதீங்க. அதே மாதிரி கூரிய பொருட்கள் எதுவும் பக்கத்தில் இருந்ததுன்னா அதெல்லாம் நகர்த்திடுங்க. ஏன்னா அவங்க எது கையில் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அவங்க நுழைவு இருக்க மாட்டாங்க. சுய நினைவு வர்ற வரைக்கும் கூடவே இருங்க. சுய நினைவு வந்ததுக்கப்புறமா 10-15 நிமிஷத்துக்குள்ளே அது வரலன்னா உடனே நீங்கள் அவசர ஊர்தியை கூப்பிட்டுருங்க, ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருங்க. நீங்களே அதை போராடிட்டு இருக்க வேண்டாம். அவங்க சுய நினைவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப நேரம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருக்கும். அதனால் ஒரு பதற்றத்திலே இருப்பாங்க. அதனால் அமைதிப்படுத்தி நல்லா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு கூட நின்று ஒன்றும் ஆகலை அப்படின்னு விவரமாக நடந்த விவரத்தை பொதுவாக விளக்குங்க அவருக்கு. அப்புறம் மருத்துவர்கிட்ட போய் காமிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்க. மருத்துவர் முதல் முறையாக அவருக்கு வரதா இருந்ததுன்னா. சிலருக்கு சில நேரங்களில் மூளையில் தேவையற்ற அல்லது அளவுக்கு அதிகமான நரம்பணு மின்கசிவு வெளிப்படும் போது உடலில் ஏற்படும் மாற்றமே வலிப்பு. இது முதலே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அதனால் இது பெரிய வியாதின்னு சொல்ல முடியாது, பட் இது கவனிக்க வேண்டிய ஒன்று. சரி, மன வாழ்வும் மகப்பேறும் அதை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, வலிப்பு நோய் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்விக்கு, திருமணம் வலிப்பு நோய் தடை அல்ல, அதை செஞ்சுக்கலாம். இருப்பினும் திருமணத்திற்கு முன் உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்தினை தொடர்ந்து உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். சரி, ரெண்டாவது, வலிப்பு நோய் உள்ளவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க சொல்கிறாங்க, தாய் சேய் இருவருக்குமே வலிப்பு நோய் பாதிக்கும். ஆனால் முறையாக வலிப்பு நோய் மாத்திரையும் ஃபாலிக் ஆசிட்னு சொல்கிறாங்க, இது இந்த சத்து மாத்திரை, இதையும் தொடர்ந்து சாப்பிட்டு இது இந்த பாதிப்பை குறைக்கலாம். கருத்தரிக்கும் முன் உங்கள் மருத்துவரை நீங்கள் அணுகி அதுக்கு ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் இது முற்றிலுமே குணமடையக்கூடிய ஒரு பிரச்சனை. தகுந்த மருந்துகளை தகுந்த நேரத்தில் மருத்துவர் சொல்கிறபடி எவ்வளோ நாளைக்கு எடுக்கணுமோ அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா, அந்த டோசேஜும் சரியாக எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு கட்டாயமாக சரியாகும். இது நிறைய இடத்துல தூக்கம் கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாத்திரைகள் எப்பவுமே கொஞ்சம் தூக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இரவு நேரத்தில் எடுத்துட்டு பகல் நேரத்தில் வண்டிகளை ஓட்டாமல் இருக்கிறது அட்வைசபிளுங்க. கொஞ்சம் பார்த்துக்குங்க இது உங்கள் உடம்பை. அப்படி உங்களுக்கு இருந்ததுன்னா மருத்துவரை பார்த்துட்டு தகுந்த மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. குணமாயிடும், சரியாயிடும் எல்லாம், கவலை வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச். பை.